இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா HDMI டு HDMI, அதாவது HDMI ஆடியோ கன்வெர்ட்டர். இது எப்படின்னா நம்ம ஃபயர் டிவி ஸ்டிக்கு, மெயினாக நான் வாங்கினது ஃபயர் டிவி ஸ்டிக்கு தான். ஃபயர் டிவி ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் டிவி பாக்ஸ், ஏதாவது 4K செட்டாப் பாக்ஸ் வச்சுருந்தோன்னா அதில் வெறும் HDMI வரும். அதிலிருந்து நம்ம 5.1 ஆடியோவாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த பாக்ஸு. இதை இப்போ நம்ம எப்படி ஒர்க் ஆகுது, இது கரெக்டு தானா, இது மெயினாக அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக்கு ஒர்க் ஆகுமா, 5.1 வருமானு நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு டப்பா ஓப்பன் பண்ணிட்டோம்னாலே வெறும் மேனுவல் கைடு, அப்புறம் கன்வெர்ட்டர் பாக்ஸ் ஜம்முன்னு இருக்கிறான். என்னென்னா HDMI கன்வெர்ட்டர், HDMI டு HDMI ஆடியோன்னு போட்டிருக்குது. இதில் HDMI அவுட்டு, ஆப்டிக்கல் அவுட்டு, இது ஸ்டீரியோ அவுட்டு. அப்புறம் பார்த்துட்டு இந்த பக்கம் இன்புட் கொடுக்குறோம். HDMI இன்புட் கொடுத்து இதில் HDMI அவுட்டாக வெளியே வந்துடும். ஃபஸ்ட்டு வீடியோவை எடுத்து இங்கே வந்துடுறதுக்கப்புறம் ஆடியோவுக்கு மட்டும் தனி ட்ராக்காக போய் ஸ்டீரியோவும் ஆப்டிக்கலாகவும் நமக்கு வரும். அதுவும் இல்லாமல் இங்கே இதோட கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க. பாஸ்ன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக அது பாஸ் த்ரூவாக தான் இருக்கும். அப்புறம் 2 சேனலாக எடுத்துக்கிறதுக்கு, அப்புறம் 5.1 சேனல், அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு சுவிட்சு கொடுத்துருக்குறாங்க. சரி, அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குது, உள்ள ஒரு 5 வோல்ட் அடாப்டர் இதுக்குன்ட்டு, ஒன்றும் பிரச்சனை 5 வோல்ட்டை கொடுத்துருவோம். அதாவது HDMI இன்னில் அதோட அவுட்புட்டை இங்கே மாட்டிடுவோம். இப்போ இந்த சுவிட்சு நம்ம 5.1 சேனல்லே வச்சுருவோம். இப்போ ஃபயர் டிவி ஸ்டிக் கனெக்ட் பண்ணியாச்சு. இது இப்போ இன்புட் கொடுத்தாச்சு. இது பவர் சோர்ஸு. இன்புட் கொடுத்தோன்னே அவுட்புட் வந்ததும் இந்த ப்ளூ கலர் லைட்டு இங்கே எரிய ஆரம்பிச்சிடும். இப்போது டிவியில் அங்கே பார்ப்போம். இப்போ ஃபயர் டிவி ஸ்டிக் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஆடியோவில் போய் நான் செக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸில் டிஸ்பிளே, சவுண்ட்ஸு, பார்த்துட்டிங்கன்னா இங்கே எழுதிடுச்சு டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு, டால்பி டிஜிட்டல், PCM ஆடியோ எல்லாத்துக்கும் ஓகே இருக்குது. பட் இது இந்த ப்ரொஜெக்டரோட சப்போர்ட்டு. உங்கள் டிவியில் இந்த சப்போர்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா தான் மெயினாக இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரெண்டாவது, இப்போ நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ யூடியூப்பில் 5.1 அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் போவோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா சூப்பர் ஃப்ரெண்ட், இங்கே ஆடியோ எதுவுமே எடுக்கலை. இங்கே 5.1 ஆனில் இருக்குது, ஆனாலும் சவுண்டு வரல. ஆக்சுவலாக ஜெயிலர் 5.1 இருக்குது. பட் இது ஆடியோ வரல. ஏன்னு கேட்டால், ஆனால் டால்பையில் தான் இருக்குது. டால்பை டிஜிட்டல் ப்ளஸில் இருக்குது, ஆடியோ வரல. இப்போ ஸ்டீரியோக்கு மாத்திரம் ஸ்டீரியோவில் மட்டும் ஆடியோ வருது. பட் ஸ்டீரியோவில் மட்டும் வருது. ஆனாலும் நம்ம ஆப்டிக்கல் அவுட்டு தான் கொடுத்துருக்கோம். ஆப்டிக்கல் அவுட்டு நார்மலாக HDMI இன்னில் தான் கொடுத்துருக்கோம். ஃபயர் டிவி ஸ்டிக் தான். அப்படி இருந்தாலும் நமக்கு இந்த டால்பை, DTS இது எதுவுமே வரமாட்டேங்குது. நம்ம இந்த டால்பை டிஜிட்டல் பார்ப்போம். நார்மல் அவுட்புட் PCM ஆடியோஸ் எல்லாம் வந்துடுது. ஆனால் டால்பை கண்டென்ட் இருக்கிற எதுவுமே வரமாட்டேங்குது, ஆடியோவே வரமாட்டேங்குது. நான் கேட்கும் போதே நீ உண்மையை சொல்லலாம், விட்டுடல.
இல்லைன்னா வாளுக்கு முன்னாடி ஒன்று அடிச்சு சட்டி விட கூட்டு போவேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டேங்க. என்னப்பா பயமுறுத்துறாரு? சங்கட்டம் ஃப்ரெண்ட்ஸ். left channel. ஆனால் டால்பை டிஜிட்டல் வச்சோம்னா இங்கே நமக்கு ஆப்ஷன் வருது, சவுண்டு வருது. இதான் இங்கே ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. Right channel. இப்போ எனக்கு அங்கே சவுண்டும் ஃப்ளெக்சிபிளாக தெரியுது. Right surround channel. Left surround channel. இப்போ டால்பை டிஜிட்டல் எடுக்குது. இதில் டால்பை டிஜிட்டல் ப்ளஸ் எடுக்கல. ஸோ யூடியூப்பில் ஃபுல்லாக டால்பை டிஜிட்டல் இருக்குது, அதனால அது எடுத்துக்கிச்சு. தென் வேறு நம்ம டவுட்டாக இருக்குது, ஹாட்ஸ்டார்லேயே செக் பண்ணி பார்த்துருவோம். பட் இதில் கண்டென்ட் காட்ட மாட்டேங்குது. ஃபயர் டிவி ஸ்டிக்கில் மேலே இது 5.1 என்னங்கிறது வரல. இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம். செக் பண்ணி பார்த்ததில் இதில் யூடியூபோடு இருக்கிற டால்பை டிஜிட்டல் மட்டும்தான் வேலை செய்யுது. மற்றபடி இருக்கிற அமேசான் ப்ரைம், ஹாட்ஸ்டாரு இந்த மாதிரி எதுலேயும் வர 5.1 சேனலேவே சப்போர்ட்டே பண்ணிக்கல. இது ஆக்சுவலாக நல்லா பார்த்துக்குங்க. இனி இது வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்குங்க. நார்மலாக வரக்கூடிய ஹெச்டிஎம்ஐலேருந்து இப்போது இந்த ஃபயர் டிவி ஸ்டிக்லேருந்து ஒரு நார்மல் ஆடியோ எடுக்கலாம் அப்படின்னா இது ஒர்க் ஆகுது. ஆனால் அதே இது நம்ம டால்பை கண்டென்ட் எல்லாம் ஒர்க் ஆகணும், 5.1 சேனல் ஒர்க் ஆகணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இது வேலைக்கு ஆகலை. ஒரு வேளை இதை விட வேறு பிராண்ட் எதுவும் இருக்கான்னு தெரில. இந்த பிராண்டில் அது எதுவும் இல்லை அந்த மாதிரி. ஸோ காசு எதுவும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ எனக்கு வேஸ்ட்டு, அதனால் அது மண்ணாளி போட்டாச்சு, அவ்வளோதான். ஓகே, நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோ பார்ப்போம். இதே மாதிரி இன்னொன்று ஆடியோ ரஷ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.